அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். பொங்கல் விழா தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்ப தொடங்கிய மக்களால் பேருந்து நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. சென்னை, கோவை, திருப்பூர் போன்ற பணி செய்யும் இடங்களை நோக்கி மீண்டும் மக்கள் பயணிக்க தொடங்கியிருக்கும் நிலையில் பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். விவரங்களை வழங்கலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கடந்த 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வெளியூரில் பணி செய்யும் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள்லாம் தங்களது சொந்த ஊருக்கு திரும்பி வந்திருந்தாங்க. இந்நிலையில இன்று திரும்பவும் தங்களது பணிக்கும் பள்ளி கல்லூரிக்கு செல்வதற்கும் கடலூர் மத்திய பேருந்து நிலையத்துல பாத்தீங்கன்னா காலை முதலே பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவுல காணப்பட்டது. கடலூர் போக்குவரத்து பணிமனை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டார், ரெகுலராக தினசரியாக இயக்கக்கூடிய பேருந்துகள் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் இன்று மட்டும் சிறப்பு பேருந்தாக சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுமார் 125 பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பொதுமக்கள் வருகை அதிகமாக இருப்பதனால தனியார் பேருந்தையும் நாங்கள் வாடகை எடுத்து பொதுமக்கள் தேவைக்காக இயக்கப்பட்டதாக அந்த போக்குவரத்து பணி அதிகாரி தெரிவித்திருந்தாங்க. கிட்டத்தட்ட கடலூரில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்பட்டாலும் பொதுமக்கள் வருகை அதிகமாக இருப்பதாலும் பயணிகள் அதிக அளவில் வருவதால் என்ன செய்வது என்று தெரியாத திகைக்கக்கூடிய ஒரு நிலையை தான் கடலூர்ல காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.